ஓடி வந்துட்டோம். அதாவது முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சர் வாக்கு கேட்டு வந்திருக்கேன். சரியா? அப்பாவுக்கு பையன் வாக்கு கேட்டு வந்திருக்கேன். எனக்கு இன்னொரு பெரிய பெருமை என்ன தெரியுமா? நம்ம தலைவருக்கு ஒரு தொண்டனா வாக்கு கேட்க வந்திருக்கிறார். இவ்வளவு சிறப்பான ஏற்பாடு, இவ்வளவு சிறப்பான பிரச்சார நிகழ்ச்சி, இவ்வளவு அன்போடும் எழுச்சியோடும் ஆரவாரத்தோடும் வரவேற்பு கொடுத்துருக்கிறீங்க. உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய துறைமுகம் சட்டமன்ற வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களுக்கும், மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன், பகுதி செயலாளர்கள் நாகராஜன், ICF முரளிதரன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மகேஷ்குமார், சந்துரு, அண்ணன் ரங்கநாதன், வழக்கறிஞர் திருமாறன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் சரிதா மகேஷ்குமார், பன்னீர்செல்வம், தொகுதி பார்வையாளர் அண்ணன் விடுதலை, மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் வானவில் விஜய், துணை அமைப்பாளர் தனசேகர், வட்டக்கழக செயலாளர்கள் ஊமைதுரை, சந்திரசேகர், ஆதவன் மணி, பொன்முடி, ஜார்ஜ் குமார், PTC ரவி, ராஜன், பவுல்ராஜ், சவுந்தர், முருகன், தமிழ்ச்செல்வன், பாபு, அதிபதி, ராமச்சந்திரன், அதே மாதிரி இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து சார்பு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிடர் கழகம், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மக்கள் நீதி மையம், SDPA உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சி நிர்வாகிகளுக்கும், மாவட்ட உறுப்பினர்கள் தாவூத், ஸ்ரீதனி, அமுதா, யோகப்பிரியா, சாரதா உள்ளிட்ட இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், அக்காக்களுக்கும், அம்மாக்களுக்கும், பாட்டிகளுக்கும், தங்கைகளுக்கும், உங்க அத்தனை பேருக்கும் முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் 10 நாளா தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டு பேசிட்டு இருக்கிறேன். மக்களை சந்திச்சு ஒவ்வொரு தொகுதியாக போய் பேசிட்டு இருக்கிறேன். நியாயமா பார்த்தா நான் இந்த தொகுதிக்கு வந்து வாக்கு கேட்க கூடாது. ஏன் தெரியுமா? நீங்களாம் ஏற்கனவே வெற்றி வேட்பாளரை முடிவு பண்ணி வச்சுட்டீங்க. ஏன் தெரியுமா வந்திருக்கிறேன்? நீங்க கோச்சுப்பீங்க, இவன் ஊரா போய் எல்லாருக்கும் வாக்கு கேட்கறான், அவங்க அப்பாவுக்கு வாக்கு கேட்க வரமாட்டேங்கிறான் பாரு, நீங்க நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். இது கொளத்தூர் தொகுதி. இன்னைக்கு இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டிலேயே இல்ல, இந்தியாவிலே நம்பர் 1 தொகுதி இந்த கொளத்தூர் தொகுதி. ஸ்டார் தொகுதியா இருக்கலாம், ஆனா இந்தியாவிலே இது சூப்பர் ஸ்டார் தொகுதினா இந்த கொளத்தூர் தொகுதி தான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு மகத்தான தலைவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பெருமை வாய்ந்த தொகுதி இந்த கொளத்தூர் தொகுதி. இன்னும் பெருமையா சொல்லணும்னா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை, இந்தியாவுடைய நம்பர் 1 முதலமைச்சரை அனுப்பி வைக்கிற தொகுதி உங்க கொளத்தூர் தொகுதி. ஒரு சட்டமன்ற தொகுதி எப்படி இருக்கணுமோ அதுக்கு ரோல் மாடலா இருக்கக்கூடிய தொகுதி இந்த கொளத்தூர் தொகுதி. அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியா இருக்கட்டும், உங்க பேர் சொன்ன மட்டும் அன்னை தயாளு அம்மாள் அறக்கட்டளைன்னு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற வேட்பாளர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய தொகுதி நம்முடைய கொளத்தூர் தொகுதி. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் தான். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் நம்முடைய முதலமைச்சர்களை பாராட்டிட்டு இருக்கிறாங்க. நம்பர் 1 CM. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கொளத்தூர் தொகுதி தான். நீங்க தான் அவர் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புறீங்க. இந்த தொகுதி அமைஞ்ச பிறகு 3 முறை நம்முடைய தலைவரை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க, சட்டமன்ற வேட்பாளரா தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. நான் இங்க வந்தது எதுக்கு தெரியுமா? 3 முறையும் ஒரு முறை அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கிறீங்க. போன முறை 70,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருக்கிறீங்க. இந்த முறை 1,00,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஒட்டு